மக்களே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வீடியோ டெலீட் செய்யப்பட்டிருக்கு. நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன் டெலீட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் நமக்கு வந்திருக்கு. இன்றைக்கி வயலேஷன் பண்ணியிருக்கீங்க, சைபர் புல்லிங் பண்ணியிருக்கீங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் நமக்கு கொடுத்து அந்த வீடியோவை நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது யார் பார்த்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த பர்டிகுலர் வீடியோ ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா திவாகரை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக நம்ம அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். திவாகர் எந்த அளவுக்கு தான் சார்ந்த அந்த சாதி பெருமையை அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. பல இடங்களில் அந்த விஷயங்களை ரொம்ப அடுத்தவங்களை மட்டமாகவும் அவரை உயர்த்தியும் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அது சிலருக்கு பாதிச்சிருக்கு போல. சிலர் அதில் கடுப்பாயிருக்காங்க, ட்ரிகர் ஆகியிருக்காங்க. அதன் காரணமாக அந்த வீடியோவை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பல ரிப்போர்ட்ஸ் வரும் பொழுது அந்த வீடியோ மேலே ஆக்ஷனும் எடுக்கப்பட்டிருக்கு யூடியூப் சார்பாக. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்ம இல்லாத பொல்லாத பொய்யை பேசலை, நம்ம உண்மையை பேசியிருக்கோம். உண்மையை பேசியிருக்கோம், அதை உரக்க பேசுகிறோம். யாருக்கும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். திவாகர் அப்படிங்கிற ஒரு பர்சன், அவர் ஜென்ரலாகவே அவர் கரப்டடான ஒரு பர்சன். வெளியும் சரி உள்ளேயும் சரி அந்த ஆள் அப்படி தான். தன்னுடைய குடிப்பெருமையை பேசுறதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வரல. தன்னுடைய குடிப்பெருமையை பேசி இன்னொருத்தரை மட்டமாக பேசும்பொழுது அது தப்புன்னு நம்ம சொல்கிறோம். இதில் அஃபெக்ட் ஆக என்ன இருக்குது? இப்போ நான் ஒரு உயரிய சமூகத்தை சார்ந்தவன், என்னை விட மற்றவங்களாம் அடிமைகள், எனக்கு எல்லாரும் அடிமைகள், நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன், மற்றவங்களாம் எனக்கு கீழே அப்படின்னு நான் பேசினேன்னா அது தப்பா? இல்லை இப்படி பேசுறியடா தருதலை அப்படின்னு பேசுகிறவன் தப்பா? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சே ஆகும். வேணும்னே திவாகரை நம்ம நெகட்டிவாக காட்டுறோமா? கிடையாது. நமக்கு என்ன அதான் வேலையா? வேணும்னே நமக்கு இதான் வேலையா சொல்லுங்கள்? கேமரா முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நேச்சுரல் ஸ்மைல் அப்படின்றாப்புல ஒரு ஸ்மைல் பண்ணுறாப்புல. அதுக்கு என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த சிரிப்புக்கு அடிமையாக எல்லாரும் சொல்கிறாங்களாம். அந்த சிரிப்பு அவருடைய பல்வரிசை அழகாக இருக்குது. பல பெண்கள் வீடியோ கால் பண்ணுறாங்களாம் அந்த சிரிப்பை பார்க்குறதுக்கு. இப்படியெல்லாம் ஒருத்தர் பில்டப் விடும்போது அது விமர்சனம் தான் செய்ய முடியும். சரி, ஓகே, நம்ம இதை குடிப்பெருமை அந்த அவர் சமுதாய விஷயங்களை பேச வேணாம், அதை தவிர்த்துடலாம் அப்படின்னு சொன்னால் கூட அவர் அதை பேசாமல் இருக்கணும்ல. ஒவ்வொருத்தரையும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன, உன் தகுதி என்ன, உன் தராதரம் என்ன, இதோ 3வது புறமோலே அதை தான் பேசியிருக்காரு. நம்ம பேசுவோம். உன் தகுதி தராதரம் எனக்கு தெரியாதா? நான் உன்னோட பெரிய ஆள், நீ என்னுடைய விஷயத்தில் 30% கூட கிடையாது, நீ என் காலில் கிடக்கிற செருப்புக்கு சமம், இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் பேசுவான். அந்த மனுஷன் அந்த மாதிரி பேசுகிறான், அது தப்பு. எதுக்காக இந்த மாதிரியான ஆளை நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க, இந்த சொசைட்டிக்கு இவங்க ரொம்ப ஆபத்தான நபர்னு நம்ம பேசினா நம்ம வீடியோவை ரிப்போர்ட் அடித்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வர வரைக்கும் பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு தனி மனித பேச்சு சுதந்திரத்தை தடுக்கிறதானே. விமர்சனங்கள் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் வைக்கப்படுற ஒன்று தானே. அதை கூட தாங்க முடியல அப்படின்னா என்ன சொல்கிறது? நம்ம காலையிலேருந்து பாருங்கள், திவாகர் பண்ணக்கூடிய விஷயங்களை பாருங்கள். பார்வதி திவாகர்கிட்ட பர்சனலாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பார்வதி முதல்ல அந்த விஷயத்த சொன்னதே தப்பு தான். இப்போ கமருதீன் ஜெயிலில் என்னமோ பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை பார்வதி கமருதீன் கிட்ட உட்காந்து பேசியிருக்கணும். அவங்க 2 பேர் பேசி டிசைட் பண்ணி அவங்க பவுண்டரிஸ் வச்சு பிரியறதோ சேர்றதோ அவங்க பண்ணியிருக்கணும். இவங்க திவாகருடைய குணாதிசயம் தெரிந்தே திவாகர்கிட்ட போய் சொல்கிறாங்க. திவாகர் அதை பயன்படுத்திக்கிட்டு சில இடங்களில் அவரும் அதை அவர் பயன்படுத்திக்கிட்டு அவரும் கரெக்டாக ஒரு விஷயம் நடக்கும்போது கமருதீனை அதை வச்சு அட்டாக் பண்ணுறாரு. கமருதீன் ரியாக்ட் பண்ணுறாரு, பார்வதியிட போய் கேட்குறாரு, பார்வதி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஏன் இத்தனை நாளாக பார்வதிக்கு பிஆர்னு சொன்னாங்க? என்ன, நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், பார்வதி சொம்பு, பார்வதி பிஆர்னு சொன்னாங்க. யார் நல்லது செஞ்சாலும் நம்ம நல்லதுன்னு சொல்கிறோம், யார் தப்பு செஞ்சாலும் நம்ம தப்புன்னு சொல்கிறோம். இப்போல்லாம் நான் பார்வதியை கழிவு ஊற்றுறதுக்கான காரணம் என்ன? அவங்க ஆடிய டர்ட்டி கேம் எனக்கு பிடிக்கல. இப்போ சுபிக்ஷா மேலே நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சுங்க. சுபிக்ஷா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வெளியில் இவ்வளோ பெரிய விஷயங்களுக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒன்று பண்ணும் அப்படின்னு
நான் நம்பினேன். ஆனால் கேமை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணோம். இந்த சமுதாய பாசம்லாம் கிடையாது நமக்குள்ளே. ஓகே, இங்கேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு, அந்த பொண்ணு மக்கள் மத்தியில் அடையாளப்படணும்னு நினச்சோம். ஆனால் அந்த சுபிக்ஷா ஒரு இடத்துல தான் வந்து, மற்றபடி சுபிக்ஷா மேலே எனக்கு வந்து பெரிய விமர்சனங்கள் கிடையாது. அன்னைக்கு திவாகர் முன்னாடி சேலையை கட்டிட்டு போய் நின்று அந்த ஒரு விஷயமே எனக்கு வந்து பிடிக்கல. அதுலேருந்து சுபிக்ஷா பக்கம் நான் போகிறதே கிடையாது. நமக்கு அந்த மைண்டே மாறி போச்சு. இந்த பொண்ணு டைட்டிலுக்கு தகுதியான பொண்ணு கிடையாது. ஏன்னா எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு வீரனுக்கு அழகு கிடையாது. எத்திக்ஸ் இருக்கணும். இது எல்லாருக்கிட்டையும் நம்ம தேடுறோம். இந்த ஷோவில் டைட்டில் வினர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு ஒருத்தர் வரா அப்படின்னா அவங்ககிட்ட குறைஞ்சபட்ச எத்திக்ஸ் இருக்கணும், தர்மம் இருக்கணும், நியாயம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். இது எதுவுமே இல்லாத ஒரு நபர் தான் திவாகர். அதை நம்ம மக்கள் மத்தியில் சொன்னோம் அப்படின்னா, இப்போ ரம்யா கிட்ட பேசும் பொழுது உன் தராதரம் என்னன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு திவாகர் கேட்குறாரு. இதே ரம்யா கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிஸ் தர போறியா ரம்யான்னு கேட்டார். அதே ரம்யாவை கையை பிடிச்சி நடக்கணும்னு ஆசைப்பட்டார். அதே ரம்யா கூட வந்து பழகணும்னு ஆசைப்பட்டார். சுபிக்ஷா கிட்ட போய் பேசுறாரு, சுபிக்ஷாவை நான் ரசிக்கிறேன், இவர் வயசு என்ன, அந்த பொண்ணு வயசு என்ன, கேட்டால் காமெடி. இதை மற்றவங்க செய்யும் போது அது காமெடியாக நம்ம பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். திவாகர் ஒரு கோமாளி, அவன் எது பண்ணாலும் நகைச்சுவைன்னு நம்ம கடந்து போகிறது தான் இந்த ஆளுடைய ப்ளஸ்ஸே. நம்ம பண்ணுறதெல்லாம் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, எல்லாம் நகைச்சுவையாக பார்த்துட்டு போயிடுவாங்க. வாயை திறந்தாலே பொய், ஒன்று தற்பெருமை பேசுறது, இல்லைன்னா அடுத்தவனை மட்டமாக பேசுறது. இதோ இப்போ ஒரு டாஸ்க் நடந்துச்சு, அந்த டாஸ்கில் வந்து சாப்பிட்றது தான் டாஸ்க்கு. அத்தான் செத்தான்னு ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் வந்து நடிக்கவே தெரில, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டானுங்க. கேட்டால் இவர் நடிப்பு அரக்கணும். இதெல்லாம் நம்ம பேசினா நீங்கள் ரிப்போர்ட் அடிப்பீங்க அப்படின்னா இதை என்னடா சொல்கிறது? ஆனால் இதுக்காக நான் வந்து பேசாமல் இருப்பேன், பயந்துருவேன் அப்படிலாம் வந்து தயவுசெய்து நினைக்காதீங்க. இதை வந்து ரிப்போர்ட் அடித்ததுனால இந்த ஸ்ட்ரைக் வந்துச்சா, இல்லை யூடியூபே கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து புள்ளி பண்ணுறீங்க அப்படின்னு யூடியூபே கண்டுபிடிச்சிருச்சா, அதுக்குள்ளே நான் போகலை. ஆக மொத்தத்தில் திவாகர்னு ஒன்று வரும்பொழுது நீங்கள் வந்து சில இடங்களில் சில விஷயங்கள் நடக்குது. நான் ஹராஸ்மெண்ட்டும் பண்ணல, நான் புள்ளியும் பண்ணல, நான் உண்மையை பேசுகிறேன் அப்படின்றதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆள் இப்போ ஊரில் இருக்கிற எல்லாரையும் ஒருத்தன் மட்டமாக பேசுவானா, அவனை நம்ம மட்டமாக பேசணும்னா அதுக்கு பேர் ஹராஸ்மெண்ட்டா, அதுக்கு பேர் புள்ளி பண்ணுறதா? சரி, யூடியூப்புக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது, அதை நம்ம மதித்து நம்ம அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுடைய இந்த பயணம் தொடரும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. திவாகர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, எவிக்ட் ஆகுறாரு இல்லை. ஆனால் நம்ம நியாயமான விமர்சனங்களை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் 3வது ப்ரோமோ வந்து உங்களுக்கு நான் ஒன்று 3வது ப்ரோமோ முன்னாடியே வந்துடும், இல்லைனா இந்த வீடியோக்கு அப்புறம் 3வது ப்ரோமோ வரும். ஸோ பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது? ஸோ ஒரு கும்பலே பின்னாடி இருக்குது, நிஜமாகவே அந்த ஆளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது போல இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சர்க்கார் படத்தில் வந்து விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லையா, அந்த பிராண்டை அழிக்கிறதுல தாண்டா நான் கிங்கே அப்படின்னு சொல்லி, அந்த பேக்ரவுண்டை சிதைக்கிறதுக்கே நம்ம வந்து இனிமேல் தனியாகவே போராடுவோம், பேசுவோம், நிறைய விஷயங்களை பேசுவோம், எக்ஸ்போஸ் பண்ணுவோம். நான் அந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருந்தேன், திவாகருடைய பர்சனல் விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் கூட மேபி டென்ஷன் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரிகர் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.